அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். 2026 ஆங்கில புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருந்தது. நிச்சயமாக 2025 உங்களுக்கானதா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. குரு அப்படிங்கிற கிரகமும் பெரிய அளவுக்கு ஒன்றும் கேந்திர பலம் இல்லாமல் 3ஆம் இடத்தை நோக்கியே பயணித்தார். சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ல் இருந்தார். எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டும் ஆதரவும் இல்லாமல் இந்த 2025 தத்தளிச்சிருக்கீங்க. இந்த 2026 எப்படி இருக்க போகுது? இந்த ராசியோடைய குணநலன்கள் என்ன? கிரகங்கள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க? இந்த வருஷமாவது எங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நாட்களாக இருக்குமா? எஸ், நிச்சயமாக. பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். செவ்வாய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆளுமைக்கான காரக கிரகம். சூரியன் இங்கே உச்சம். உன்னை அடிபணிஞ்சுதான் எனக்கு இந்த வேலை வேணும்னா அது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயத்தையுமே உதறிட்டு வரக்கூடிய ராசி. இவங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. மேஷம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ கடைசி வரையும் அதிலேயே நிற்பாங்க. அது தப்பாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், யோசிச்சுட்டு பார்க்க முடியாது. நான் ஒரு பாட்டி போயிட்டு பார்க்குறேன். எந்த ஒரு முடிவை, ஏதோ தொழில் இருந்தாலும் சரிங்க, இந்த தொழிலில் கடன் வருதுன்னு தெரிஞ்சுமே நடத்தக்கூடிய ஒரே ராசி இந்த மேஷம்தான். முடிவு எடுத்துட்டேன், அதை நோக்கி நான் பயணிக்கிறேன், கடைசியில் வந்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க தன்மானத்தை யாராவது தூண்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காகவே நிறைய விஷயம் எஃபர்ட் போடுவாங்க. இந்த மேஷத்தை லாஸ் பண்ணணும், மேஷத்தை ஏதாவது ஒரு வழியில் பார்த்திங்கன்னா டவுன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்க அத்தனையுமே தன்மானத்தை தான் தூண்டி விடுறாங்க. அந்த தன்மானத்தை தூண்டி விடுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. இது ஒன்று தான் மேஷம் கடந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணியிருக்கு. இந்த தன்மானத்தை தூண்டி விட்டு அதனால் இழக்காத விஷயங்கள் எல்லாமே. கடனில் இருப்பாங்க, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க, வலுக்கட்டாயமாக இஎம்ஐயில் ஒரு வீடோ ஒரு காரோ வாங்கி இன்றைக்கி கடனை தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அடுத்தவங்க தான். அந்த தூண்டி விடக்கூடிய செயல்களாலேயே இன்றைக்கி இவங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 12 இருக்கக்கூடிய சனி 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால நிறைய அன்பு பாசத்தால் இந்த ஏமாற்றப்படக்கூடிய ராசியில் முதல் நம்பர் ராசியாக எப்படிங்க சொல்கிறீங்க? ஏமாற்றம். இவங்க தான் ரொம்ப தைரியமானவங்க, இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருந்தவங்க தான் இவங்களை ஏமாற்றம் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து புதிதாக வந்த நபர்கள் ஏமாற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது நான் உங்க கூட ரொம்ப நாளாக இருக்கேன், ட்ராவல் பண்ணுறேன், அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க தான் நம்பிக்கைக்குரியவங்களாச்சே. மேஷத்தை பொறுத்தவரையும் பார்க்குறதுக்கு தாங்க ஹார்டு, ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் பேசுனீங்கன்னா, ஆறுதலாக ஒரு 10 வார்த்தை சொன்னீங்க, ஒரு மோட்டிவேட் பண்ணினீங்கன்னா, காலத்துக்கும் மேஷம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அது பழகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும், ஆனால் பழகுனா உயிரையே கொடுக்கக்கூடிய நபர்களாக மேஷம் நிச்சயமாக இருப்போம். இந்த கூட்டமாக இருக்கிறது, அது எல்லாமே இந்த மேஷத்துக்கு ஒத்து வரவே வராது. தனித்து எப்போவுமே இருப்பாங்க, தனித்து முடிவெடுப்பாங்க. அதனால நிறைய ஏற்றத்தையும் தாழ்வையும் சந்தித்த ராசியாக இந்த 2025 இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து கீழே போயிடக்கூடாது, டவுன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற வருத்தங்கள் தான் நிறைய இவங்க கிட்டேருந்து பிடுங்கப்பட்டிருக்குதுங்க இந்த வருஷம். அது என்னென்னு அவங்களுக்கே புரியறதுக்குள்ளேயே இந்த வருஷம் கடந்துருச்சு. அதுதான் பணம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், இஎம்ஐ சார்ந்த பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், அப்படி போதும் அப்படின்னு பெரிய ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா, மேஷம் கடந்து வந்த பாதைகள் அவ்வளோ வலிகளாகவும் அவ்வளோ வேதனைகளாகவும் நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தொட்டதெல்லாம் ஒரு விஷயம், ஒரு எஃபர்ட்ஸ்னால் மேஷ ராசியில் சனி நிற்கட்டுங்க, நீசமாயிருச்சு, இருந்தாலுமே இவங்க வேலை செய்கிற சுத்தமாக அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே சுகாதாரமாக சுத்தமாக ஒரு விஷயத்தை செய்வாங்க. இந்த விஷயத்தை இவங்களோட பர்ஃபெக்டாக யாருமே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்குவாங்க. அங்கே சனி நீசமாக இருந்தாலும் கூட பேர் வாங்கிடுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் அந்த சம்பளம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல பிடிச்சிடும். அந்தளவுக்கு நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த மேஷராசியை பொறுத்தவரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சொந்த வீட்டிலேயே எதிரியை மாதிரி ஒரு சுதந்திரமாக வாழ முடியாத மாதிரி 2 பக்கம் 2 கைகளை கட்டி போட்ட மாதிரியான வாக்குஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறப்ப பணம் 100 ரூபாய்க்கு ஓடுச்சுன்னா அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது. இவங்களும் படிச்சிருப்பாங்க, இவங்களும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, இவங்க அதே 20,000 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே படிப்படியாக இன்றைக்கி 2 லட்சம் 3 லட்சம்னு போகிற அளவுக்கு எப்படிங்க இது நடக்குது? என்னங்க யோகம் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை. எப்போவுமே மேஷத்தை பொறுத்தவரையும் தாழ்வு மனப்பான்மை அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. இன்றைக்கெல்லாம் மற்றவங்க அவங்களுடைய விஷயத்த சொல்கிறதுனாலேயே நிறைய தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்றைக்கி குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து சரி
நம்மளுடைய ஒய்ஃப் சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தரை சரணாகதி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2025 டிசம்பர் எல்லாம் பார்த்திங்கன்னா ராசியாதிபதி 8க்கு இருக்குது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னங்க சோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் 2026 நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குது, நிச்சயமாக பார்க்கலாம். இது தலை சிறந்த ஒரு ராசி. இந்த 2026 ஜெயிக்க போகக்கூடிய ராசின்னு மேஷத்தை நம்ம நிச்சயமாக டாப் 3க்குள்ளே கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால் சொல்லலாம் இது 2026 உங்களுக்கானதாக நிச்சயமாக நீங்கள் மாற்றியும் கொள்வீங்க. நிறைய அடி வாங்கியிருக்கீங்க மேஷம், இனியுமே உஷாராக இல்லைன்னா வாழ்க்கையில் எப்போவுமே நீ பணத்தை சம்பாதிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாமே கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு விஷயம் நான் சக்ஸஸ் பண்ணுறேன், ஒரு விஷயம் ஃபெயிலியர் பண்ணுறேன், ஒரு விஷயத்தை நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு நிரந்தர சொல்யூஷன் பிறந்த கால ஜாதகம் தான். ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அது எத்தனை நாள் இருக்கும், எப்போ நீடிக்கும், ஒரு திருமணம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, அது எத்தனை நாள் நீடிக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் தான். எது ஒன்றுனாலுமே உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த கால ஜாதகம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. கோச்சார பலன்கள், இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் இதெல்லாமே தற்காலிகமானதான். இதை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கக்கூடாது. பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இதோடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ஒரு திருமண வாழ்க்கை ப்ராப்ளமாக, அந்த திருமண வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை ஆகும் சரியாகும், இது எல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான். என்ன தசா புத்தி நடக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு குழந்தை படிக்கவே இல்லையா, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளமாக, தொழில் சார்ந்த விஷயத்தில் எவ்வளோ நாள் நமக்கு கவனமாக இருக்கணும், எவ்வளோ தூரம் கஷ்டங்கள் வரும், இந்த கஷ்டத்தோட எண்ணிக்கை எவ்வளவு, அதை நம்ம ஏமாறதுக்கு காத்துட்ருக்கோமா, இது எல்லாத்துக்குமே பதில் பிறந்த கால ஜாதகம் தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 2026 நிச்சயமாக பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் மேஷத்தை பொறுத்தவரையும் 2ஆம் வீட்டிலே பயணிக்குது. இந்த வருஷம் நமக்கானதான். வருமானத்தை எப்படியாவது நம்ம உருவாக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 9ஆம் இடத்துல நிறைய பலம் பெற்ற கிரகங்கள். இது உங்களுக்கானதுன்னு சொல்றதுக்கு முன்னான காரணமே ராசிநாதன் 9ஆம் பாவகமான திரிகோண பாவகத்தில் அமர்ந்திருக்காரு. அங்கே செவ்வாய் சூரியனோட புதனோட சுக்கிரனோட அமர்ந்திருக்காரு. அது நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். ராசிக்கு 11ல் ராகு, ராசிக்கு 12ல் சனீஸ்வர பகவான். இந்த ரோகிணி நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு யோகமான நட்சத்திரம். அங்கே 2ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டு 2லே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. என்ன மாதிரியான யோகம்? நிச்சயமாக இந்த நேரம் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷனாக வருமானம் சார்ந்து ஓடுவீங்க. இன்றைக்கி எல்லாமே நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வருமானம் சார்ந்த எண்ணங்கள். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், சாமி கும்பிடுங்க, மனசில் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. தொழிலில் போய் அந்த அன்னைக்கு ஆர்வத்தை செலுத்துங்க. எப்படி இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தூங்கும்போது வருமானத்தை நோக்கிய பயணமாக தான் இந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். ஏதாவது பண்ணி வருமானம் பண்ணிடும்ன்றா, இந்த வருஷம் நம்ம விட்டுறக்கூடாது, வருஷம் போயிட்டே இருக்குது, இந்த வருஷத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். 2வது அப்பா அம்மாவுடைய உறவு பந்தம் பாசம் பலம்படும். கல்வியில் பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்வாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிறைய அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாசத்தை காமிச்சு நிறைய வேஷம் போட்டு ஏமாந்த உறவுகள் மத்தியில் இனி தைரியமாக துணிச்சலாக ஒரு விஷயங்களும் செய்யக்கூடிய காலங்களாக வரும். இன்றைக்கெல்லாம் உங்களை ஓரமாக ஒதுக்கிட்டாங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. மேஷத்தை பொறுத்தவரையும் ஓரமாக ஒதுக்கி மற்றவங்க அவங்களோட விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரிலாம் நடக்காது. நீங்கள் தைரியமாக முன்னாடி எப்படி இருந்தீங்க அதே மாதிரி சிங்கம் போல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தாய் உள்ளம் அன்பு பாசம் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் இன்றைக்குமே 2ஆம் இடம். ஆனால் இந்த ராசியை பொறுத்தவரை யாரும் பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க கோவ ராசி அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அங்கே சந்திரன் நிற்கும் போது அதே அஸ்வினி ஸ்டாரில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை ரொம்ப அதிகமாக கொடுப்பார். அதனால் ஸ்டார் சார்ந்த ஒரு விஷயங்களும் நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இந்த நேரம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காதல் சார்ந்த பிரிவுகள் நிறைய பார்த்திங்கன்னா அந்த மேஷத்தை பொறுத்தவரையும் கேது 5ஆம் இடத்துல இருந்தது. இந்த காதலில் சக்ஸஸ் ஆயிருமா ஃபெயிலியர் ஆயிருமா, அந்த காதல் நிலைக்குமா நிலைக்காதா, இந்த 2026 கல்யாணம் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்குங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதமாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காதல் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் ரொம்ப ப்ராப்ளம், 7ஆம் அதிபதி
நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீசம் அடையிறது, 6ல போய் நீசம் அடைஞ்சது, 8ல இருந்தது, நிறைய தொந்தரவுகள் திருமண வாழ்க்கையில. இந்த திருமண வாழ்க்கையில தக்க வச்சுக்கணும். அது எல்லாமே நோக்கி இந்த வருஷம் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுமா? அப்படியே அமுங்கி இருக்குமா? அமைஞ்சிருக்குமா? எனக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சுது. அதை நான் தக்க வைக்கிறதுக்கு போராடுறேன். அது எல்லாமே பிரச்சனை வந்து என்ன மீறி செயல்படுது. அது எல்லாமே அமைதியாக இருக்குமா? எஸ், நிச்சயமாக இருக்கக்கூடிய காலங்களாக இது கண்டிப்பாக இருக்கும். இத்தனை நாளா மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கிட்டு, இந்த தொழில் சார்ந்த விஷயத்திலயும் அடுத்தவனுக்கு குடுத்துட்டு ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நெறைய தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள், அந்த ஜென்ம சனியா இருந்தாலும் சரி, 7 சனி ஆரம்பிச்சாலும் சரி, உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத பத்தியும் கவலைப்படல. அந்த ஜென்ம சனி, 7 சனி பாதிப்ப குடுக்குமா? குடுக்கும். அதனுடைய தாக்கம் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு யோகமான தசா புத்தி நடக்கும்போது. அதனால இதெல்லாமே பிறந்த கால ஜாதகத்த பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பலன் சொல்லப்படும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறவே கூடாது. இதை கொண்டு போய் அங்க இணைச்சு வச்சு பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.